ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். ஆக்டர் நெப்போலியன் மகன் உடல்நல மோசமாக இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியாவில் பொய்யான வதந்திகள் எல்லாம் பரவி வந்துட்டு இருக்க நிலையில ஆக்டர் நெப்போலியன் அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் மனு கொடுத்திருக்காரு. ஆக்டர் நெப்போலியன் சாரோட மூத்த மகனான தனுஷுக்கு சில மாசங்கள் முன்னாடி தான் திருமணம் பண்ணி வச்சாரு. ஆனா இந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து இப்போ வரைக்கும் தனுஷுக்கு உடல்நல சரியில்லை, அவங்களால எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும், ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க அப்படின்னு நெப்போலியன் சார் குடும்பத்துக்கு பயங்கர கமெண்ட் எல்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கரமான வதந்தியான நியூஸையும் பரப்பி வந்துட்டு இருந்தாங்க. மேலும் நெப்போலியன் சாருக்கு ஃபோன் போட்டு உங்க மகனும் மருமகளும் ஒன்னா தான் இருந்துட்டு வராங்களா அப்படின்னு இன்னமும் கேட்டுட்டு வர நிலையில அவரோட மகனை பராமரிச்சு பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு வர நெப்போலியன் சாருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் எவ்வளவு மனவேதனையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காம இந்த சோசியல் மீடியாவில் பொய்யான வதந்தி நியூஸ் எல்லாம் பரப்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில நெப்போலியன் சார் ஃபேமிலியில எல்லாம் கலந்து பேசி மருத்துவமனை சார்பில் எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது தசை சிதைவு நோய் இருக்கிற நோயாளிகள் அவங்களோட வாழ்க்கையினால கூட்டிக்கிறதுக்கும் அவங்களோட நோயை குணமாக்குறதுக்கும் ரொம்பவே சிரமப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. தன்னம்பிக்கையோட போராடுறவங்க ஒரு சில மாதங்கள்லயே ஜெயிச்சு காட்டுறாங்க. ஆனா இந்த மாதிரி பொய்யான வதந்தி நியூஸ் எல்லாம் பரவறத பார்த்தா அவங்களுடைய தன்னம்பிக்கை குறையும். இது நெப்போலியன் சாரோட தனிப்பட்ட மகனோட பிரச்சனை இல்லை, இது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளோட பிரச்சனை. இந்த நிலையில தான் நெப்போலியன் சார் மகனை பத்தி பொய்யான வதந்தியான நியூஸ் பரப்புற சேனல் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை நெப்போலியன் சாரோட குடும்ப நல மருத்துவரான டேனியல் ராஜா தான் தெரியப்படுத்தியிருக்காரு. நெப்போலியன் சார் மற்றும் அவரோட மகன் தனுஷ் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. மேலும் தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.